Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸ்ல ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு அதிர்ச்சி தாங்க. அது 500க்கு மேல எதிர்பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 400 to 500 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இது யாரையும் குறை சொல்ல முடியாது. காம்படிட்டிவ் ஃபீல்டு. அப்போ பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு கல்லூரி கிடைக்குமா? அது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எந்த கல்லூரி கிடைக்கும், பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் எந்த கல்லூரி கிடைக்கும், இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் போகிற மாதிரி இருக்குமா அப்படிங்கிற ஆர்வம் இருக்குங்க. ஸோ இந்த சூழ்நிலையில நிறைய வீடியோக்கள் பதிவு பண்றோம். மறக்காம எங்க வீடியோக்களை லைக் பண்ணுங்க, எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு என்கரேஜ்மெண்டா இருக்கும். அதே நேரத்தில் நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா MBBS அட்மிஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணிருக்கோம். ஒரு 12 காலேஜஸ்க்கு எந்த கட் ஆஃப் ரேங்க் கிடைக்கலாம்னு பதிவு பண்ணிருக்கோம். இது அடுத்த பார்ட் வீடியோ, பார்ட் 2 அப்படிங்கிற வீடியோல அனதர் ஒரு 12-13 காலேஜ் பத்தி நம்ம கவர் பண்ணலாம். அப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி காலேஜுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 நம்ம எந்த மாதிரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ ரவுண்ட் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஓப்பன் கேட்டகரிக்கு 537, 535 ரேஞ்சில் கிடைக்கும். பிசிஏ பொறுத்த வரைக்கும் 507, 506 ரவுண்ட் 2, பிசிஎம் 504, 502, எம்பிசி 497 to 496, எஸ்சி கேட்டகரி 441, 439, எஸ்சிஏ 400, எஸ்டி 402. இதில் ஒரு மார்க் 2 மார்க் மாறுது அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டால நம்ம தமிழக மாணவர்கள் நல்ல மார்க் எடுத்திருக்கிற குழந்தைகள் அவங்க மனசு வச்சாங்கன்னா அவங்களுக்கு பிடித்த கல்லூரியை ஆல் இண்டியா கோட்டால எடுத்தாங்கன்னா கட் ஆஃப் மாறுபடுங்க. ஸோ ஒரு அன்பான வேண்டுகோள், நல்ல மார்க் எடுத்திருக்கிற தமிழக குழந்தைகள் உங்களுக்கு விருப்பமான கல்லூரியா, அது எம்எம்சியா இருக்கலாம், ஸ்டான்லியா இருக்கலாம், ஜிப்மரா இருக்கலாம், இல்லை தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜோ, மதுரை மெடிக்கல் காலேஜோ, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜோ, உங்களுக்கு பிடித்த கல்லூரியை நீங்கள் ஆல் இண்டியா கோட்டால எடுங்க. ஸோ தமிழக மாணவர்களுக்கு பார்டர்ல ஒரு இடம் கிடைக்கும். ஸோ இதை கண்டிப்பா நீங்க செய்வீங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா உங்களுக்கு பிடித்த கல்லூரி தான் எடுக்க சொல்றோம். அப்போ பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1ல 481 ஓப்பன் கேட்டகரிக்கு, ரவுண்ட் 2 477, பிசிஏ பொறுத்த வரைக்கும் 475 to 469. மேபி பினான்சியல் சிச்சுவேஷனால கொஞ்சம் மாறுபடலாம், 460 வரைக்கும் கிடைக்கலாம். பட் அதெல்லாம் கண்டிப்பா சொல்ல முடியாது. லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்க்கும்போது இந்த ரேங்க் தான் கிடைச்சிருக்குங்க. அப்போ பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 470 to 466, ஒரு மார்க் 2 மார்க் வேணா மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 469 to 466. அப்போ இந்த 3 கேட்டகரிக்குமே நீங்க 460க்கு மேல இருந்தால் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. 460க்கு கீழே கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 398, மேபி 395, 390 வரைக்கும் வரலாம், அதுக்கு கீழே போகாது. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 348, எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 339ங்க. அப்போ இது பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் ரவுண்ட் 2 கட் ஆஃப். அப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நம்ம ஆல்ரெடி நிறைய காலேஜஸ்க்கு பதிவு பண்ணியாச்சு. ஸோ அந்த சூழ்நிலையில மீதி இருக்கிற கல்லூரிகள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் என்ன கட் ஆஃப் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, திருநெல்வேலி வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரிக்கு 538ல இருந்தால் நமக்கு அதுக்கு முன்னாடி இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் ஒரு சில வருஷம் ஓப்பன் லூப்பிங் ரூல் அலாட் ஆகலை. ஸோ 538க்கு உள்ளார மேலே இருந்தீங்க மார்க் இருந்தீங்கன்னா கிடைக்கும் 538+. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 520, எம்பிசிக்கும் 520+ இருந்தால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. சாரி, பிசிஎம்முக்கும் பிசிக்கும் ஒரே மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எம்பிசி பொறுத்த வரைக்கும் 509, எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 455+ வேணும், எஸ்சிஏக்கு 409, எஸ்டிக்கு 425. ஸோ ரேங்க் அப்படிங்கிறது ஓப்பன் கேட்டகரிக்கு ஜென்ரல் ரேங்க், மற்றதெல்லாம் கம்யூனிட்டி ரேங்க் 1400, 115, 780, 500, 127, இது கம்யூனிட்டி ரேங்க். ஸோ மார்க் அப்படிங்கிறது பாருங்க பிசிக்கும் பிசிஎம்முக்கும் ஈக்குவலா இருக்கு. பிசிஎம்னுடைய பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருந்திருக்கு இந்த வருஷம், அதனால தான் அந்த மாதிரி இருக்குதுங்க. ஸோ வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரிக்கு 537ல க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்க. 537க்கு மேல இருக்கணும் ரேங்க், ஜென்ரல் ரேங்க். பிசிஏ பொறுத்த வரைக்கும் 531, ஒரு 1020 ரேங்க்குள்ள இருக்கணுங்க. பிசிஎம் 524, 95 ரேங்க்ல இருந்தால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 528, 528க்கு மேல இருந்தால் கிடைக்குங்க. ஸோ எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 473க்கு மேல இருக்கணும். எஸ்சிஏக்கு 445 அண்ட் எஸ்டி 452ங்க. ஸோ இந்த மார்க் இருந்ததுன்னா கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ், வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் நம்ம கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேனி மெடிக்கல் காலேஜ். ஸோ தேனி மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னா பார்த்தீங்கன்னா ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு 540, ஒரு சில வருஷம் அலாட் ஆகலை, 540க்கு மேலே இருந்தால் ஓப்பன் கேட்டகரி கிடைக்கும். பிசியை பொறுத்த வரைக்கும் 528, 1100க்குள்ள இருக்கணும். 528க்கு மேலே இருந்தால் பிசி கேட்டகரிக்கும் தேனி மெடிக்கல் காலேஜில் கிடைக்கும். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 523 இருந்தால் கிடைக்குங்க.
எம்பிசி பொறுத்த வரைக்கும் 520க்கு மேலே வேணும். எஸ்சி கேட்டகரிக்கு 463 அண்ட் எஸ்சிஏ 426 அண்ட் எஸ்டி 427ங்க. எஸ்சிஏ எஸ்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் மார்க்காக இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த மார்க் இருந்தது அப்படின்னா நமக்கு தேனி மெடிக்கல் காலேஜில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு 2 or 3 மார்க் மாறுபடலாம். இது ரவுண்ட் 2க்கான கட் ஆஃப். சென்னையில் இருக்கிற கேகே நகர் இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜுடைய கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரிக்கு 543க்கு மேலே இருக்கணுங்க. 543க்கு மேலே இருந்தால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 530க்கு மேலே இருக்கணும். பிசிஎம்க்கு 534, எம்பிசி 524 அண்ட் எஸ்சி 466 466க்கு மேலே வேணுங்க. எஸ்சிஏக்கு 420, எஸ்டிக்கு 452ங்க. சம்டைம்ஸ் எஸ்டியில் ஒரு இடங்கள் இருக்கிறதுனால மாறுபடலாம். ப்ரிஃபரன்ஸ் சென்னை பேஸ் பண்ணியிருக்கும் போது மாறுபடுதுங்க. தூத்துக்குடி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரிக்கு 537 வரைக்கும் இருந்தால் கிடைக்கும். 537க்கு மேலே 537க்கு மேலே வேணும். பிசியை பொறுத்த வரைக்கும் 518 மார்க் வேணுங்க. பிசிக்கு 518 மார்க் வேணும். பிசிஎம் 520 மார்க் வரைக்கும் தேவைப்படலாம். எம்பிசி 511, இந்த ரேங்க் தான் முக்கியம். எம்பிசி 511 அண்ட் எஸ்சி 451, எஸ்சிஏ 420 அண்ட் எஸ்டி 422. இந்த மார்க், இந்த ரேங்க் அப்படிங்கிறது கம்யூனிட்டி ரேங்க். ஸ்டேட் ஜெனரல் ரேங்க் வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு. ஸோ இந்த மார்க் இருந்தால் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் கிடைக்குங்க. ஈரோடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரிக்கு 540க்கு மேலே வேணும். பிசிக்கு 521, பிசிஎம் 524, எம்பிசி 519, எஸ்சிக்கு 469, எஸ்சிஏக்கு 433, எஸ்டிக்கு அலாட் ஆகலை. 100 இடங்கள் அப்படின்னா அலாட் ஆகலை. இந்த வருஷம் மேபி வரலாம். ஓப்பன் கேட்டகரி ஒரு சில வருஷங்கள் வருது, ஒரு சில வருஷங்கள் வரதில்லை. லூப்பிங் ரூல் அப்படிங்கிற கான்செப்ட். அப்போ இந்த ரேங்க், இந்த மார்க் இந்த வருஷம் இருந்தால் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. விழுப்புரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இதை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரிக்கு 544க்கு மேலே இருக்கணும். பிசியை பொறுத்த வரைக்கும் 526க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். பிசிஎம் எம்பிசி ரெண்டுக்குமே 522க்கு மேலே இருக்கணும். பிசிஎம் எம்பிசி 522க்கு மேலே இருக்கணும். நீங்கள் எல்லாமே பாருங்கள், பிசி கட் ஆஃப்க்கு ஈக்குவலாகவே நியர்பை தான் பிசிஎம் எம்பிசி இருக்குது. அப்போ இந்த வருஷம் இந்த பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸும் எம்பி ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்திருக்கு அப்படிங்கிறதா உண்மை. அடுத்து எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 470, எஸ்சிஏக்கு 437க்கு மேலே வேணும். எஸ்டிக்கு 427க்கு மேலே இருந்தால் கிடைக்குங்க. கடலூர் மெடிக்கல் காலேஜ், கடலூர் மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரிக்கு 535 ஒரு சில வருஷம் அலாட் ஆகிருக்கு, ஒரு சில வருஷம் அலாட் ஆகலை. 530க்கு மேலே இருந்தால் கிடைக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஏன்னா ஒரு சில வருஷம் அலாட் ஆகலை. அப்போ பிசியை பொறுத்த வரைக்கும் 511 மார்க் இருந்தால் கிடைக்குங்க. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 513 மார்க் இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எம்பிசிக்கு 510. பாருங்க, 3 ஒரே மாதிரி தான் வருது. எஸ்சிக்கு 453 இருந்தால் கிடைக்கும். எஸ்சிஏக்கு 406, எஸ்டிக்கு 427ங்க. இப்போ இந்த ரேஞ்ச் இருந்தால் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடலூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது 1985 ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ் இருந்தது. அது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருந்தது. ஸோ இந்த ரேஞ்ச் இருந்தால் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருவாரூர், திருவாரூர் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரிக்கு ஒரு சில வருடங்கள் அலாட் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் அலாட் ஆச்சு. 537க்கு மேலே இருந்தால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பிசியை பொறுத்த வரைக்கும் 512க்கு மேலே இருக்கணும். பிசிஎம் 514க்கு மேலே இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 505க்கு மேலே இருக்கணும். எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 452, எஸ்சிஏக்கு 420, எஸ்டிக்கு 413ங்க. நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரியிலும் பார்த்தாலும் ஒரு சில இடத்துல பிசிக்கும் பிசிஎம்முக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஈக்குவலாக கூட இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட் இயரும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு வருஷம் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சில கல்லூரிகளில் நெக் அண்ட் நெக்காக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த சூழ்நிலையில் திருவாரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வேணால் இந்த மார்க் தேவைப்படும். ஸோ இந்த ரேங்க் இருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தருமபுரி மெடிக்கல் காலேஜ், தருமபுரி மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஸோ 100 இடங்கள் 2008 ஆரம்பித்த கல்லூரி. ஓப்பன் கேட்டகரிக்கு 540 மார்க் இருந்தால் கிடைக்குங்க. பிசியை பொறுத்த வரைக்கும் 524, பிசிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 517 மார்க் மேலே இருக்கணும். எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 522, எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் எஸ்சி பொறுத்த வரைக்கும் 460, எஸ்சிஏ 413, எஸ்டிக்கு 422.
இங்க பாத்தீங்கன்னா பிசிஎம் விட எம்பிசியினுடைய காம்படிஷன் இந்த காலத்துக்கு அதிகமா இருக்கும். 522 தான் எம்பிசி கிடைக்கும். பிசிஎம்க்கு 517, பிசிக்கு 524 பிளஸ், ஓசிக்கு 540 பிளஸ். ஸோ இந்த ரேஞ்ச் இருந்தாலும் நமக்கு தருமபுரி மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து திருவண்ணாமலை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஸோ திருவண்ணாமலை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் கேட்டகரிக்கு 537 வேணும். 537. பிசியை பொறுத்த வரைக்கும் 521, பிசிஎம் 514, எம்பிசி 516. ஸோ திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த மார்க் இருந்தால் கிடைக்கும். எஸ்சிக்கு 463, எஸ்சிக்கு 426, எஸ்சிஏக்கு, எஸ்டிக்கு 427ங்க. ஸோ இந்த மார்க் இருந்தால் நமக்கு திருவண்ணாமலை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓப்பன் கேட்டகரிக்கு 537, பிசி 521, பிசிஎம் 514, எம்பிசி 516, எஸ்சி 463, எஸ்சிஏ 426 அண்ட் எஸ்டி 427. இந்த மார்க்குக்கு மேலே வேணுங்க திருவாரூர் மெடிக்கல் காலேஜுக்கு. திருவண்ணாமலை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஸோ திருவண்ணாமலை. அடுத்தது கரூர். கரூர் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் ரூப்பிங் ரூல்ஸ் அலாட் ஆகலை. ஸோ பிசிக்கு 520க்கு மேலே தேவைப்படுங்க. பிசிஎம் 515க்கு மேலே தேவைப்படும். எம்பிசி 513, 520 பிசி, 515 பிசிஎம், 513 எம்பிசி. எஸ்சி கேட்டகரிக்கு 451, எஸ்சிஏக்கு 420, எஸ்டிக்கு 427ங்க. இதெல்லாம் லாஸ்ட் 3 இயர்ஸ் எந்த மாதிரி இருந்தது அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம். ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ் உடைய பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் பார்ட் 2ல் புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ். ஸோ புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓப்பன் கேட்டகரிக்கு லூப்பிங் ரூல் அலாட் ஆகலை. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் 515 மார்க் இருந்தால் கிடைக்குங்க. பிசிக்கு 515, பிசிஎம் 518 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எம்பிசி 508, எம்பிசிக்கு 508, எஸ்சி கேட்டகரிக்கு 453, எஸ்சிஏக்கு 409 அண்ட் எஸ்டிக்கு 427. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ் எந்த மாதிரி ரேங்க் இருந்தது அப்படிங்கிற பார்த்து போட்டோம். ஒவ்வொரு வருஷம் மாறுபடுங்க. இப்போ 28 ரேங்க்கு, 38 ரேங்க்கு, ஸோ 23 ரேங்க்கு, 25 இருக்கலாம், கொஞ்சம் மாறும். அது நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக எடுத்து போடுறோம். 28 ரேங்க் பார்த்து 23 கிடைச்சிருக்கப்போ நம்ம 25 ரேங்க் வரை கிடைக்கலாம். இந்த வருஷம் ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாதுங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமோட எஸ்டியுடைய ப்ரிஃபரன்ஸை பொறுத்து மாறும். எஸ்டிக்கு கரெக்டாக நமக்கு இதே தான் மேட்ச் ஆகும்னு சொல்ல முடியாது. மற்ற கேட்டகரிக்கெல்லாம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா முதல் வீடியோவில் ஒரு 12 காலேஜ் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு 13 காலேஜ் பார்த்துருக்கோம். அப்போ 25 காலேஜ் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ அடுத்து 12 காலேஜ். ஸோ அடுத்தது சிவகங்கை மெடிக்கல் காலேஜ்லேருந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை பதிவு பண்ணுறோம். மறக்காம எங்கள் வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்க, எங்கள் சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு பார்ட் 1, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் பார்ட் 2, மேனேஜ்மெண்ட் கோட்டா, இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டே இருப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் சிவகங்கை மெடிக்கல் காலேஜுடைய கட் ஆஃப் டீடைல்ஸ் பார்க்கலாம். சிவகங்கை மெடிக்கல் காலேஜுக்கு அடுத்து 11 நியூ மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த வீடியோவில் பார்த்துடலாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை பதிவு பண்ணுறோம். மறக்காம லைக் பண்ணி மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.